மீன் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள். சாதம் மிஞ்சவே மிஞ்சாது. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் புளியை போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டிருக்கோம்ல, அது கூட கருகாப்பிலையும் போட்டுக்கோங்க. இதை ஏன் போடுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம அரைக்க போகிறோம். அப்போது கருகாப்பிலையோட எசன்ஸ் வந்து நான் அரைப்பற்றும், குழந்தைங்க வந்து அதை டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காவை வந்து பற்ற போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை தூக்கி அதில் போட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கூட நான் இன்னும் கொஞ்சம் கருகாப்பிலையும் நான் போடுறேன். ஏன்னா வந்து இது ஃப்ளேவருக்காக. அதுவும் இல்லாமல் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ கருகாப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்குறோம். நல்லா ஆயில் வந்து இப்போ நல்லா பிரிஞ்சு வருது. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஹீட் பண்ணி, அதை வந்து நான் கரைச்சிக்கிறேன். நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொதிநிலை வந்ததுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி வைக்கணும். ஆக்சுவலி இது வந்து பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து நான் மூடினா தண்ணியெல்லாம் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் வந்து இப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா தண்ணி சுண்டணும். தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காவை தூக்கி இதில் ஊற்றுறோம். இந்த பாத்திரத்தில் வந்து எனக்கு பத்தாகிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து நான் இப்போ தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறமா அதை வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சுண்ட வச்சிடுறோம். அப்புறம் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவை புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, காரம் பத்தலை அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அதை வேக வச்சு மூடி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்துருக்கும். இப்போ நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.